இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா மருதாணியோடைய குணாதிசயங்கள். மருதாணிக்கு இன்னும் சில பெயர்கள் இருக்கு. என்னன்னு பாருங்க. மருதோன்றி, அழுவானம், ஐவனி. இது யூஸ் பண்றதுனால என்னென்ன குணமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோல் நோய்களை சரி செய்து, முடி கருக்க வைக்குது, முடி உதிராம செய்யறது, சொறி சிரங்க அடியோட அழிச்சிருது, மூட்டு வலிகள், நகை சுத்தி, இது எல்லாத்தையும் சரி பண்ணு. மருதாணி சிறு மரத்தை சேர்ந்தது. மருதாணி அப்படியே பஞ்சா வளரும். ஆனா அது பெரிய மரம் இருக்காது. அதோட தண்டே சின்னதா இருக்கும். இதோட இலை பச்சை நிறமாவும் இருக்கும். ஆனா அதோட உள்பாகம் பாத்தீங்கன்னா கிண்ணம் போல குழி மாதிரி இருக்கும். பூக்கள் வெள்ளையா இருக்கும். காய் கொத்து கொத்தா காய். இந்த மருதாணியோட இலை, மலர், காய், பட்டை, வேறு எல்லாமே மருத்துவத்திற்காக நம்ம பயன்படுத்துறோம். மருதாணியோட இலையை பிடுங்கி நல்லா அம்மியில் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி அதை பெண்களும் சிறுவர் சிறுமியரும் கையிலையும் காலையும் அதை வச்சுட்டு இருந்து கழுவி பார்த்தீங்கன்னா அப்படியே செவந்து இருக்கும். ரெட்டு கலரில் நம்ம கை மாறிடும். நம்ம உடம்புல இருக்க சூட்டால அந்த சாயம் நம்மளுக்கு ஏற்படுது. அந்த பச்சை சாரோட சேரும் போது ஸ்கின்ல அது படும் போது நம்ம சூட்டுத்தன்மை அதை செவக்க வைக்குது. அதே மாதிரி பாருங்க, கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி அதோட இலைக்கு இருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா, நம்ம விரல்ல குப்பி மாதிரி நம்ம அந்த மருதாணியை வைக்கும் போது நெகத்துல இருக்கிற அழுக்குனால கிருமிகள் நிறைய சேர்ந்து நெகை சுத்தி உண்டாக்குது. அந்த கிருமிகளை அழியோட அழிச்சிருது அந்த இலை. அந்த இலை நல்லா காய வச்சு இடிச்சு பொடி பண்ணி கொஞ்சம் தண்ணி போட்டு கலந்து அதை நம்ம உடம்புலலாம் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா படை, சொறி, சிரங்கு இது எல்லாமே சரி பண்ணுது. அதே மாதிரி அந்த பொடியை நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கி நம்ம உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிக்கணும். அப்படி குளிச்சுட்டு வந்தோம்னா தோலில் வர நோய்கள் எதுவுமே நம்மளை அண்டாது. வேர்வை நாற்றம் உள்ளவர்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொடியை நல்லா ஜலிச்சுட்டு இதோட கட்டி மஞ்சள் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா தண்ணி மாதிரி நல்லா கரைச்சி நம்ம உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி 10 நிமிஷம் கழிச்சு குளிச்சுட்டே வந்தோம்னா நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வேர்வை நாற்றமே இல்லாமல் போயிடும். சொறி சரங்கு இருக்கிறவங்களும் இந்த மருதாணி இலையோட குப்பமேனி இலையும் சேர்த்து சம அளவு எடுத்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா அதை தண்ணி போட்டு குழச்சி நம்ம எந்தெந்த இடத்துலலாம் அந்த சொறி சிரங்கு இருக்கோ அங்கெல்லாம் பூச்சிட்டே வந்தீங்கன்னா அது பூர்ணமாக ஒரே வாரத்திலே சரி பண்ணிடுது. தலைமுடி வளருவதற்கும் இந்த இலை பெருசாக பயன்படுத்துகிறோம். இந்த இலையில நிறைய தைலம் செய்கிறாங்க. இந்த தைலத்தை வாங்கி நம்ம முடியில் தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா நல்ல முடி வளரும். மருதாணியோட பூ ரொம்ப மணமாக இருக்கும். அதனால ரொம்ப மணமாக இருக்கேன்னு பெண்கள் அதை தலையில் வச்சுட்டு தூங்கக்கூடாது. அதோட காய் கொத்து கொத்தா காய்க்கிறதுனால இதை கொத்தா பறிச்சு அப்படியே வீடோட வாசல், நில வாசல்ல நம்ம தலையில படாத அளவு அதை கட்டி வச்சிடணும். துஷ்ட தேவதைகளாம் நம்ம வீட்டுக்குள்ள வராம அதை தடுத்து அங்கேயே விட்டுடும். காயை நல்லா பொடி பண்ணி நம்ம சாம்பிராணி கூடையும் அந்த பொடியை தூவுனா நம்ம வீடு முழுக்க அது பரவி நல்ல தன்மையை கொடுக்கும். மருதாணியோட வேர் பட்டையை நல்லா காய வச்சு அரைச்சி நம்ம உடம்புல பூசிட்டே வந்தோம்னா வெண்குஷ்டம், தேமல் போன்ற நோய்கள்லாம் சரியாயிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை உடனே சேரும்.